ஒரு இனத்தை அடக்கி ஒடுக்கி ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கி அந்த இனத்தினுடைய அடையாளத்தை அழித்துவிட்டு ராணுவத்துக்கு ஊடாக எங்கள் மண்ணை அபகரித்து அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களை அந்த மண்ணிலிருந்து வெளியேற்றிவிட்டு உலகம் முழுவதும் சொல்லுகிறார்கள் நாங்கள் அந்த மக்களை மீள குடியமர்த்தி விட்டோம் என்று. யாழ் மாவட்டபுரத்தில் 1942 ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் திகதி பிறந்த மாவை சேனாதிராஜா தனது 19வது வயதில் 1961 ஆண்டு சத்தியாகிரக போராட்டத்தில் தந்தை செல்வாவுடன் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து 20வது வயதில் 1962 ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞரணியில் இணைந்து கொண்டார். அரசியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த காலப்பகுதியில் 1969 முதல் 1983 வரையான காலப்பகுதியில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு, வெலிக்கடை, மெகசின் சிறைச்சாலைகளில் சுமார் 7 ஆண்டுகள் வரை சிறையில் தனது வாழ்நாட்களை கழித்தார். 1977 மாவை சேனாதிராஜா தமது உறவுமுறை பவானி என்பவரை திருமணம் செய்தார். மேலும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக 2014 ஆண்டு முதல் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் வரை தலைவராக இருந்துள்ளார். 1962 ஆண்டு முதல் அவரின் இறப்பு வரை சுமார் 63 வருடங்கள் கட்சிக்காகவே வாழ்ந்துள்ளார். இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான சேனாதிராஜா யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலமானார். குளியலறையில் கால் தடுக்கி விழுந்ததால் தலையில் உள்ள நரம்பு ஒன்று பாதிக்கப்பட்ட நிலையில் மாவை சேனாதிராஜா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு காலமானார். உயிரிழக்கும் போது சேனாதிராஜாவுக்கு வயது 82. காலமான மாவை சேனாதிராஜாவின் இறுதிக் கிரிகைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் நடைபெறும் என அன்னாரின் குடும்ப உறவுகள் தெரிவித்துள்ளனர். மாவை சேனாதிராஜா 1989 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு கூட்டணி வேட்பாளர்களில் 13வது இடத்தை பிடித்து தோல்வியடைந்தார். ஆனாலும் அமிர்தலிங்கம் 1989 ஜூலை 13ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரின் இடத்துக்கு சேனாதிராஜா தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். இதேபோல் 1999 ஆண்டு ஜூலை 29 நீலன் திருச்செல்வம் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றம் சென்றார். 2000ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ் விடுதலை கூட்டணி வேட்பாளராக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் பாராளுமன்றம் சென்றார். 2001ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழர் விடுதலை கூட்டணி ஆகிய கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பை நிறுவின. இதன்பின் 2001ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் பாராளுமன்றம் சென்றார். அதேபோல் 2004, 2010, 2015 நடைபெற்ற தேர்தல்களில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2014ஆம் ஆண்டு செப்டம்பரில் சேனாதிராஜா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 1989ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக போட்டியிட்டு 2820 விருப்பு வாக்குகள் பெற்று பாராளுமன்றம் தெரிவு செய்யப்படவில்லை. 2000ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக போட்டியிட்டு 10,965 விருப்பு வாக்குகள் பெற்று பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டார். 2001ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக போட்டியிட்டு 33,831 விருப்பு வாக்குகள் பெற்று பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டார். 2004ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்டு 38,783 விருப்பு வாக்குகள் பெற்று பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டார். 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்டு 20,501 விருப்பு வாக்குகள் பெற்று பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டார். 2015ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் போது யாழ் மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக 58,782 விருப்பு வாக்குகள் பெற்று பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டார். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் போது யாழ் மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்டு 20,358 விருப்பு வாக்குகள் பெற்று பாராளுமன்றம் தெரிவு செய்யப்படவில்லை. ஒரு இனத்தை அடக்கி ஒடுக்கி ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கி
இனத்தினுடைய அடையாளத்தை அழித்துவிட்டு இங்கே அப்படி ஒரு இனம் வாழ்ந்ததே கிடையாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு ராஜபக்ச அரசாங்கம் நிகழ்ச்சிகளை நடத்திக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ராணுவத்துக்கு ஊடாக பௌத்தர்களுக்கு ஊடாக பௌத்த துறவிகளுக்கு ஊடாக எங்கள் மண்ணை அபகரித்து அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களை அந்த மண்ணிலிருந்து வெளியேற்றிவிட்டு உலகம் முழுவதும் சொல்லுகிறார்கள் நாங்கள் அந்த மக்களை மீள குடியமர்த்தி விட்டோம் என்று. இதைவிட உலகத்தில் மிகப்பெரிய பொய் கிடையாது. மீள குடியேற்றவர்களுக்கு கூட எந்த வாழ்வாதாரத்தையும் கட்டியெழுப்பவில்லை. வாழ்வை இழந்திருக்கின்ற 80,000க்கும் அதிகமான பெண்கள் இளம் தாய்மார்கள் குழந்தைகளோடு கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நாட்டிலே வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கப்பட்டு திட்டம் வகுத்து அவர்களுடைய எதிர்கால வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு இந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை வகுக்கவில்லை. வீடத்தின் நிலமற்று எதிர்காலத்திலே நிலப்பங்கிற்கும் இடமில்லாமல் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நிலத்தை கொடுக்க முடியாமல் நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிற நேரத்திலே லட்சக்கணக்கான ராணுவத்தினரை வடக்கிழக்கிலே குவித்து அவர்களுடைய குடும்பங்களையும் சேர்த்து குடியேற்றி ராணுவ முகாம்களை அமைத்து சீனாவுடைய உதவியோடு எங்களுடைய மண்ணில் இருந்த உறுதி காணிக்கு சொந்தக்காரர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு லட்சக்கணக்கில் குறைந்தது 3 லட்சம் மக்களாவது மீள குடியேறுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் தெரு தெருவாக திரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த நிலங்களை இன்றைக்கு அரசாங்கத்தின் காணி சட்டங்களில் அறிவித்தல் என்று பகிரங்கமாக அறிவித்த காணிகளை பகற்கொண்டே போல் கொள்ளையடிக்கின்ற இந்த அரசுக்கு எதிராகத்தான் நேற்று முன்தினம் கூட மிகப்பெரிய அளவிலே தடைகள் அச்சுறுத்தல்கள் அரசாங்கத்தும் அரசாங்க ஆட்கள் மட்டுமல்ல உளவுத்துறையினர் மட்டுமல்ல அவர்களோடு அமைச்சரவையில் இருக்கிற அடியாட்களும் எங்களுடைய முகாம்களுக்கு முகாம்கள் சென்று அவர்களை செல்ல வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்கள் போராட்டத்துக்கு எதிராக.